ஸோ இந்த தை மாதத்திலே 4 பெயர்ச்சிகள் ஏற்படுகிறது. ஒன்று, ஜனவரி 14ஆம் தேதி நடக்கவிருக்கும் சூரிய பெயர்ச்சி. தனுசிலிருந்து சூரியன் மகரத்திற்கு செல்கிறார். அடுத்ததாக புத பெயர்ச்சி. புத பகவான் உங்களுக்கு 19ஆம் தேதி அவரும் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்கிறார். செவ்வாய் என்னடானா வக்ரமாகி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் 18ஆம் தேதி. சுக்கிர பகவான் என்னடானா உச்சம் பெற்று ஜனவரி 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மேனத்திற்கு போகிறார். 4 கிரகங்கள் உச்சம் பெறுகிறார்கள். ஸோ இப்போ இந்த 4 கிரகங்களால் யாருக்கெல்லாம் நன்மை ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் செல்வ வளத்தையும் சுபிட்சத்தையும் அனுபவிக்க போகிறீர்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்கவிருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2 குடைய செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று 9ஆம் இடத்திற்கு வருகிறார். 2 7 குடையவர். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உலகத்திலேயே கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமைனா. பேக்கெட்டில் பணம் இல்லைன்னா நம்ம அப்பாவுக்கு சொல்கிறாங்க, ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஆன்ஜியோ பண்ணணும். டாக்டர் சொல்கிறான் ஆன்ஜியோ பண்ணணும். ஆன்ஜியோ பண்ண முடிஞ்சால் ஆன்ஜியோ பண்ணலாம். ஆன்ஜியோ பண்ண முடியல, அப்போ ஆன்ஜியோ பண்ணுறதுக்கு என்ன தேவை? கையில் பணம் இருக்கணும். பணம் இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இல்லை பண்ண மாத்திரை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு பணத்தை புரட்டிட்டு எதையாவது கொண்டு போய் ஹிந்தி படிக்க வச்சுட்டு அப்புறமா நம்ம நிறைய பேர் நகை வாங்குறதும் லேண்டு வாங்குறதுமே அது அடமானம் வைக்க தான். இப்படி தான் மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்க்கை. அப்போது பார்க்குறோம். அப்போ அந்த ப்ராஜெக்ட் மணிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். உலகத்தில் எது இல்லைனாலும் நீங்கள் வாழலாம், பணம் இல்லைன்னா வாழ முடியாது. பொருள் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லைன்னா திருக்குறள் சொல்கிறாங்க, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. அருள் இல்லாதவருக்கு ஆன்மீக உலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லாதவர்களுக்கு ஸோ பணம் என்பது அத்தனை முக்கியம். ஸோ அந்த 2 குடையவன் வக்கரம் பெறும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பணத்தை பார்த்துக்கணும். என்ன பண்ணணும்? பேக்கெட்டில் வச்சிருக்கிற எங்கள் ஊரில் புத்து கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. எங்கள் ஊர் குளித்தலை தண்ணீர் பள்ளி எங்கள் ஊர் பேர். கரூர் பக்கத்தில் இருக்குது. அப்போது எங்கள் ஊரில் ஒரு நாள் பூசாரி, அந்த புத்து கோயில் பூசாரி, அவர் பையன் பேர் அருணகிரின்னு பேர். அவனை போட்டு அட்டின்னு அடிக்கிறாரு. செம்ம அடி. நம்ம கோயில் தான் அது. நான் போய் கேட்குறேன், ஏங்க இந்த மாதிரி தம்பி போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, என்னாச்சு பூசாரி, உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம்? காலையிலேருந்து கஷ்டப்பட்டு சாமிக்கு நான் தீபாரதனை காட்டி 5 ரூபாயா தட்டு காசு நான் சேர்த்து வச்சிருக்கேன். தட்டு காசு எல்லாம் பொறிட்டு கொண்டு போய் உண்டியில் போட்டுறான். உண்டியில் போட்டால் சாமிக்கு சொந்தம். தர்மகர்த்தா பூட்டை திறந்தாதான் உண்டு. உண்டியில் போட்டால் யானை வாயில போட்ட மாதிரி தான், அவ்வளோதான் போச்சு. இந்த வேலையவே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக பண்ணுறான். இப்போ அருணகிரி பெரியாளாயி கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உண்மையான சம்பவம். அப்போ அவனை பார்ப்பேன். அதாவது நமக்கு போகணும்னு இருந்தால் அது எந்த வழியிலையாவது போயிடும். இப்படி தான் போகணும்னு கிடையாது. அவ்வளோதான், 100 ரூபா சுவாஹா. நம்ம ஒரு வண்டி ஒரு சவுண்டு கொடுக்கும் போதே நம்ம பார்த்துருந்தோம்னா ஒரு பஞ்சரோட போச்சு, முரட்டுத்தனமாக பஞ்சரோடையே ஓட்டுறது. அது ரிம்மு போய் வீலு போய், இது தேவையில்லாத வேலை. எதுக்கு இந்த முரட்டுத்தனம்? 2000 பார்த்துடலாம், என்ன ஆயிரம், இன்னும் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பில்லு வைக்கும், அவ்வளோதான், இன்னும் ஆயிராது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி நமக்குன்னே ஒருத்தன் வருவான். நம்ம பணத்தை ஒரு பெஸ்ட் ஐடியா இருக்குது, ஈமு கோழின்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி வளர்த்துனீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் சதுரங்க வேட்டை படம் பார்த்தீங்கன்னு தெரியல, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மக்கிட்டே சொல்லுவான், இந்த மாதிரி சித்திர குள்ளர்னு ஒரு குள்ளர் இருக்குது, அதை வாங்கி விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கஜம் யானையோட இது இருக்குது, அதை வாங்கி தான் 1000 கோடி வரும், 2000 கோடி வரும். அதுக்கு அட்வான்ஸ் மட்டும் 1 லட்சம் கட்டினா போதும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே ஆயிட முடியும். மொத்தத்தில் அவன் நோக்கம் நம்மகிட்ட இருக்கு, 1 லட்சத்தை பிடுங்கிறது தான். அப்போது நம்ம என்ன பண்ண, அந்த பேராசையினால் இழப்பது. நமக்கு இருக்கிற வறுமையில் நம்ம எதையாவது ஒன்று, நீங்கள் தெருவுக்கு தெரு பார்க்கலாம், ஒரு 5-6 பேர் இன்னைக்கு இருடியும் உழுவுதுன்னு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கான். இன்னைக்கு இருக்கான், ஒவ்வொரு தெருலையும் ஒரு 10 பேர் வெயிட் பண்ணுவான். எங்கடா வெயிட் பண்ணுற? ஆர்பின்னா சும்மா இல்லை சார், அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. டேய், அதை பற்றி எத்தனை படம் தாண்டா எடுப்பாங்க, இன்னுமாடா உங்களுக்கு அறிவு வரல? நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க சார். இன்னுமே ரைஸ் புல்லிங்லாம் இருக்குது. ஒரு டீம் ஏமாற்றிக்கிட்டே இருக்கு. ஈஸ்டர்ன் காயின், நீங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமர் படம் போட்ட காயினை வச்சா மழை பெய்யும். பெய்யும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கார்டு. எவ்வளோ பேர் இருக்கான், அந்த படம் ஃபுல்லாக உங்களுக்கு மெசேஜ்.
அந்த மாதிரி இந்த 2 கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பேராசினால் பணத்தை இழப்பது. 1995 96 இருந்தவங்களுக்கு தெரியும். அனுபவ், ஸ்னேகா, மேக்ஸ் அந்த மாதிரிலாம் பேர் நிறைய சிட் ஃபண்ட் கம்பெனிகள்லாம் ஏமாத்திட்டு ஓடின காலம் அது ஒரு பீரியட். எல்லாருமே தேக்கு மரம் வளர்த்துறேன், மாங்காய் மரம் வளர்த்துறேன், தேங்காய் மரம் வளர்த்துறேன் கொண்டு போய் பணத்தை போட்டு எல்லா பணமும் சுவாஹா. எளிய மக்கள் ஈஸியாக ஏமாந்து போயிடுறது, சீட்டு கட்டி ஏமாந்து போயிடுறது, சீட்டு பிடிக்கிற வரைக்கும் சீட்டு பிடிச்சிட்டு ஓடி போயிடுறது. சிம்பிளாக நம்மளை தான் ஏமாத்திடுறாங்க. அது என்னமோ தெரில. நான் பாட்டுக்கு ஒழுக்கமாக நான் பாட்டுக்கு சேர்த்து வச்சாலே என் தங்கச்சி கல்யாணத்தை நல்லா பண்ணியிருப்பேன். இந்த லூசு போய்ட்ட கொண்டு போய் கொடுத்து இவன் 1 2 ஆக்கி தருவான்னு பார்த்தா நாமத்தை போட்டு ஓடி போயிட்டான். எப்படா பணம் வரும்? வரும்போது வரும். எப்படா தருவேன்? தரும்போது தருவேன். எத்தனை பேர் இப்படி ஊரில் மென்டலாக சுற்றுறான் தெரியுமா? பணத்தை இழந்தவனை போய் கேட்டு பாருங்க. உலகத்திலேயே பெரிய குடும்பம் என்னன்னா நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசை ஒருத்தன் இழக்கிறது தான். இந்த 2 கூடியவன் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? பேக்கெட்டில் காசே வைக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் கூகுள் பேலே டீல் பண்ணிட்டு போயிடணும். நான் காசு இருந்தால் தானே நீ திருடுவேன். எந்த ஐடியா எவன் சொன்னாலும் சரி, ஒரு விறகு கிட்ட வாங்க சொன்னால் கூட வாங்கக்கூடாது. எதுவுமே வாங்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். என்னடா செய்வேன்? எதுவுமே செய்ய மாட்டேன். இப்படின்னு உட்காந்துக்கணும். சம்பளம் பாட்டுக்கு ஒரு வேலைக்கு மட்டும் போவேன். இந்த 1 மாதம் யாராவது உங்களை கூப்பிட்டு இந்த சீட்டு போடுங்க அந்த சீட்டு போடுங்க எதை சொன்னாலும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா ஒன்றும் நம்பிடும். அடுத்ததாக இதுதான் முதல் கண்டிஷன். 2 குடையவன் வக்கரமாகும் பொழுது. அடுத்ததாக பாதகாதிபதி சூரியன் 4ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? 4ங்கிறது வீடு மாடு மனை. அப்போ வீடு மாடு மனையில் பிரச்சனை, டூப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்னேன் ஒரு ராசிக்காரங்களுக்கு கூட போன்ற பிரச்சனைகள். உங்கள் பேர்லேயே இன்னொரு லேண்ட் இருக்குது, அது ஏற்கனவே இன்னொருத்தர் பேரில் இருந்த லேண்டு. இப்போ சீட்டிங். 4ங்கிறது கற்பு. அந்த கற்பில் பாதகாதிபதி வரும்பொழுது கற்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு உங்கள் மனைவி சந்தேகப்படுவாங்க. யார் கூட பேசிகிட்டு இருக்கேன் நைட்டெல்லாம் சரி. அப்படி ஒரு கட்டம் எல்லாருக்கும் ஏற்படும். அப்படி ஒரு சந்தேகம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணும்? ஃபோன் எடுத்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டு எல்லா மாதிரியும் பேசுங்க. இந்த 1 மாதம் மட்டும் லவுட் ஸ்பீக்கரில் மட்டுமே டீல் பண்ணிங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ். சந்தேகத்தை நீங்கள் தான் கிளியர் பண்ணிக்கணும். பாதகாதிபதி நான் ஒருத்தர் சொல்கிறேன், உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் வந்து விட்டார், உங்கள் கற்புக்கு ப்ராப்ளம் வரப்போகுது. கற்புக்கு ப்ராப்ளம் வரப்போதா குருஜி? தேங்க்யூ குருஜி, ரொம்ப காலமாக சும்மா தான் இருக்கேன். உனக்கு ப்ராப்ளம் சொல்கிறையா கேளியா? அப்போது 2 உங்களுக்கு ராசிநாதன் 1 8 கூடியவன் உச்சம் பெறுகிறான். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சேர்த்து வச்ச, நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் சேர்த்து வச்ச காசை வச்சு நீங்கள் அசையா சொத்துக்கள், கோல்டு மாதிரி அசையா சொத்துக்கள் ஏதாவது வாங்குவீங்க. இதுதான் நல்ல விஷயம். அப்போது பணமே உங்களுக்கு பிரதான எதிரியாக இருக்கும். பண விஷயத்தில் எவன் சொல்கிறதையும் கேட்காதீங்க. சம்பாதிக்கிறது பேங்க் பேலன்ஸோ தொடவே தொடாதீங்க, அது பாட்டு கிடக்கட்டும். ஸோ கீழே இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். உலகம் புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயாவிற்கான யாகங்களிலும் வேள்விகளிலும் பங்கு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.